மிதுன லக்னம், ஏழில் பாபராகிய செவ்வாய். இந்த ஏழில் பாபராகிய செவ்வாய் மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் கெடுப்பார். ஏன்னா மிதுன லக்கணம்னு போட்டோம்னா செவ்வாய் இங்கே கொண்டு வந்துட்டேன். இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை கடுமையாக கெடுக்கிறார். 7க்குடைய 7ஆம் ஆதிபத்திய அதிபதியாகிய குரு இங்கே 8இல் மறைந்து நீச்சனாகி பலவீனனாகி, இங்கே நீச்ச பங்கம்னே எடுக்கக்கூடாது, சனியோடு சேர்ந்து அவர் பாபத்துவம், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ஏற்கனவே இருக்கின்ற இருள் தன்மைகளை இது பண்ணிக்கிறார். அப்போ இந்த இடத்துல 7ஆம் வீடு கடுமையான பலவீனமாகி விடுகிறது. இவருக்கு திருமணம் நடப்பது கடுமையான அமைப்பு, திருமணம் இங்கே நடக்காது என்று அர்த்தம். இந்த இடத்துல கேதுவை பற்றி புரிந்து கொள்வதற்கான சரியான உதாரணத்தை இப்போ சொல்கிறேன், தயவுசெய்து பார்த்துங்க. இந்த அமாவாசை சந்திரன் வந்தால் சுக்கிரன் இங்கே வராது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக தான் போடுறேன். இந்த இடத்துல சுக்கிரனும் ராகுவோடு சேர்ந்து கெட்டு விட்டால் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகாது. சுக்கிரன் கேதுவோடு இருந்தால் திருமணம் ஆகும். இவ்வளவுதாங்க.